ரெண்டாவது நமக்குள்ள அவர் செய்த ரட்சி மறுபடி ஜெனிப்பிக்கப்படுவதன் மூலமா நமக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு நன்மை மாற்றம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனித ஆவி அது மரித்த நிலையில் இருந்தது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது ஆவியான உள்ள வந்ததால நம்முடைய மனித ஆவியை அவர் உயிர்ப்பித்து என்ன பண்ணிருக்கிறாரா, வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. முன்னாடி இருந்த பழைய இருதயத்துக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது கடினத்தன்மையோடு தேவனை எதிர்க்கக்கூடியதாய் விரும்பாததாய் தேவனை பொறுத்தளவு கல்லா என்ன பண்ணிச்சு இருந்தபடினால அது மிருதுவாய் அதாவது சதையான இருதயமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இப்ப தேவனை பொறுத்தளவு நம்ம இருதயத்தை சரி பண்ணிட்டார். புரியுதுங்களா? அது நமக்குள்ள ஒரு நடந்த ஒரு மாற்றம். ரெண்டாவது இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய மனித ஆவிதான் தேவனை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பாய் மட்டுமல்ல, அது தேவனை நமக்குள்ள வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பாய் இருந்தது. அது ஆதாம் பாவம் செய்ததால அது உயிரற்ற ஒரு தூக்கத்துல ஒரு மரித்த நிலைமை கடந்து போனதால ஆவியானவர் உள்ள வந்து அவருடைய ஜீவனை நமக்குள்ள வைத்ததால இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, அவர் நம்முடைய அந்த ஆவி என்ன பண்ணுறாருன்னா அது உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா.